ஆனி கிட்ட எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே மத்தவங்க சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பா. ஒரு பெரிய என்டர்டெய்னர். அந்த ஒரு குவாலிட்டிய மட்டும் என்னைக்குமே யாருக்காகவும் லூஸ் பண்றக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். அரவிந்த் பத்தி சொல்லணும்னா, நெறைய நல்லது தான் இருக்கு. ரொம்ப எனக்கும் அவனுக்கும் வந்து நாங்க ஆப்போசிட் கேரக்டர்ஸ். கொஞ்சம் அமைதியான பையன், இன்ட்ரோவர்ட். ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆ ஷேர் எனிதிங் வித் ஹிம். எனிதிங். ஜட்ஜ் பண்ண மாட்டான், எதுவும் பேச மாட்டான். ஸோ அரவிந்த் தாண்டி எனக்கு அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு 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 பஞ்ச் ஆஃப் ஹாப்பினஸ் தான் ஐ திங்க் ஐம் கோனா கெட். ஒரு புதிய பருவம் பாடும் என் ஆசை பெரியோசை இசையாகும். இந்த திருமண கொண்டாட்டம் நம் குடும்ப ஆர்ப்பாட்டம் என் உலகத்தை வாழும். இந்த அதிசய கல்யாணம் நம் இதயம் வரையும் கோலம் என் உலகத்தை வாழும். உள்ள பாட நம்
அவங்க லவ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் போடுறீங்க பார்த்துருக்கேன். சொல்லுவான் மச்சான் லவ் பண்ணுறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படி ரொம்ப சோகமாக சொல்லுவான். ஆனால் இப்போ ரொம்ப ஹாப்பி, 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு ரொம்ப ஹாப்பி. நேற்றுலாம் மச்சான் தாலி அப்படி போடும்போது பார்க்குறேன், போடுறேன் அப்பா தாலி போட போகிறேன் எஸ் அப்படி இருந்துச்சு. இன்றைக்கி பார்ப்போம் எப்படி தாலி கட்டு என்ன பண்ணுறான் பார்ப்போம். பெண்ணாக இருக்கிறது இதுக்கு மேல முடியல. இது வந்து ஒரு நார்மல் வெட்டிங் கிடையாது. பிகாஸ் 2 டைம் நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம். ஐ மீன் 2 டைப் ஆஃப் வெட்டிங், 2 ரிலீஜன் வெட்டிங் பண்ணோம். ஃபஸ்ட்டு கிறிஸ்டின் வெட்டிங் பண்ணோம், அதுக்கப்புறம் நாங்கள் ஹிந்து வெட்டிங் பண்ணோம். லைக் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இந்த மாதிரி மூமெண்ட் மற்றவங்களுக்கு கிடைக்குமான்னு தெரில. பட் ஐ ரியலி என்ஜாய் இட். வெட்டிங் வந்து எல்லாருக்குமே வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும். கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். எனக்கு வந்து அது ஒரு டபுள். ஏன்னா எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் அவங்களோட வெட்டிங் ஸ்டோரிஸ்லாம் சொல்லும்போது நமக்கு இப்படி ஒன்று நடக்குமோ, நமக்கு நடக்கும்போது இப்படிலாம் இருக்குமோ அப்படின்லாம் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அப்போல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப நார்மலாக தான் வந்து ஃபீல் சொல்கிறேன். ரொம்ப நார்மலான ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். லவ் யூ ஆனி. ஐ லவ் யூ.